ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை தலித் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கு செல்ல உரிமை இருந்தும் தண்ணீர் குடிக்க உரிமை இல்லை. வகுப்பறையில் உட்கார அனுமதி இருந்தும் மனிதன் என்று பார்க்கப்பட உரிமை இல்லை. அந்த குழந்தைதான் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். பள்ளியில் அவர் தனியாக உட்கார வைக்கப்பட்டார். தண்ணீர் வேண்டுமென்றால் யாராவது உயர் சாதியர் தயவு காட்டினால் மட்டும்தான். மழை வந்தால் குடை இருந்தும் அதன் கீழ் நிற்பதற்கு கூட அனுமதி இல்லை. ஆனால் அந்த அவமானம் அவரை உடைக்கவில்லை, அறிவாக மாற்றியது. பசியை விட பெரிய பசி ஒன்று அவருக்குள் எரிந்தது, சமத்துவத்தின் பசி. அந்த பசியே அவரை பம்பாய் பல்கலைக்கழகத்திலிருந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் வரை, லண்டன் வரை அழைத்து சென்று உலகமே வியக்கும் அளவிற்கு கல்வியில் உச்சத்தை தொட வைத்தது. நான் பிறந்தது இந்த சாதியில் என் தவறு அல்ல, ஆனால் அதிலேயே இறந்தால் அது என் தவறு என்று சொன்ன அந்த மனிதன் தன் வாழ்நாளையே ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக மாற்றினார். பெண்களின் உரிமைக்காகவும் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் மனித மரியாதைக்காகவும் போராடினார். அந்த போராட்டம் அவருக்கு தனிமையையும் வலியையும் கொடுத்தது, ஆனால் விலகலை கொடுக்கவில்லை. இறுதியில் மனிதனை மனிதனாக மாற்றும் மதமே உண்மையான மதம் என்று உணர்ந்து புத்த மதத்தை தழுவினார். அம்பேத்கர் இன்று உயிருடன் இல்லை, ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒடுக்கப்பட்ட குழந்தை பயமின்றி தலை நிமிர்ந்து நடக்கும்போது அந்த அடிகளில் அம்பேத்கரின் பாதச்சுவடு இன்னும் உயிருடன் இருக்கிறது. போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.